இன்னைக்கு நம்ம பேசிக் கம்ப்யூட்டரோட கண்டினியூஷன்ல பார்க்க போறோம். ஏற்கனவே வேர்ட்பேடை பத்தி நம்ம பார்த்துருப்போம், எப்படி ஓப்பன் பண்றது ஒர்க் பண்றதுன்னு. இப்போ மறுபடியும் வேர்ட்பேட்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். வேர்ட்பேட் ஓப்பன் பண்றதால நம்ம ஸ்டார்ட் ஆல் ஆப்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்பேட் வந்து இப்படி கீழே கூட இருக்கும். விண்டோஸ் அக்சரிஸ்ல போய் நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லாம ஷார்ட்கட் கீழே ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல கீழே சர்ச் டைப் ஹியர் டு சர்ச் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து வேர்ட்பேட் மட்டும் இல்லை, நீங்க எது வேணாலும் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்பேட் வேணா நோட்பேட் டைப் பண்ணாலும் வரும். இதுல வேர்ட்பேட் கீழே இருக்கு பாருங்க, இதுதான். கிளிக் பண்ண உடனே வேர்ட்பேட் ஓப்பன் ஆயிடும். இதுக்கு நம்ம அந்த அலைன்மெண்ட் அதை பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ இதுல வந்து பிக்சர் இன்சர்ட் பண்றதை நம்ம பத்தி பார்ப்போம். ஜஸ்ட் சாம்பிள் நான் டைப் பண்ணிட்டு பிக்சர்னா நம்ம சிஸ்டத்துல நிறைய பிக்சர்ஸ் வச்சிருப்போம். மொபைல்ல எடுத்த பிக்சர்ஸா இருக்கலாம், இல்ல நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண பிக்சர்ஸா இருக்கலாம். அது சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிக்சர்ல போயிட்டு பிக்சரை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல நீங்க பிக்சர் வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷனை கரெக்டா நீங்க எடுங்க. பிக்சர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அந்த பிக்சர்ஸ் இருக்கிறத எடுத்து ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் இங்க வந்துடும். இப்போ இதை வந்து சைஸை வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சரோட அலைன்மெண்ட் சென்டர்ல வரணும் அப்படின்னு கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். இப்போ பிக்சர் அது மட்டும் இல்லாம டேட் டைம் இது கூட நம்ம இன்சர்ட் பண்ணலாம். டேட் டைம் எந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு வேணுமோ அதை கூட நம்ம இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் மட்டும் இல்லாம இப்ப வேற ஒரு அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற டேட்டாஸா இருக்கலாம், இல்ல இமேஜா இருக்கலாம், அதை கூட நம்ம இதுல எடுத்துட்டு வரலாம். அது இன்சர்ட் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து எக்ஸல்ல இருக்கிறத எடுத்துட்டு வரலாம், பவர் பாயிண்ட்ல இருக்கிறத எடுத்துட்டு வரலாம், வேர்ட்ல இருக்கிறத எடுத்துட்டு வரலாம். பெயிண்ட் பிரஷ்ன்றது அந்த பெயிண்ட் வேற நார்மலா நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ல, ஓப்பன் பண்ணி அதை வரைஞ்சு சேவ் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து வந்து இங்க வரதை விட இந்த டைம்ல பெயிண்ட் பிரஷ் பிக்சர் ஓகே கொடுத்தோடனே இங்கேயே வந்து என்ன ஆகும், அந்த பெயிண்ட் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஏதாவது படம் வரைஞ்சிக்கலாம். படம் வரைஞ்சிட்டு அதை என்ன வேணுமோ கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த வரைஞ்ச பிக்சர் இந்த இடத்துல வரும். இப்போ எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த இமேஜ் எடிட் பண்றதுக்கான அந்த பெயிண்ட்ல ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது போலதான் வேர்ட்பேட்ல வந்து அதிகமா யூஸ் பண்றது. இது இன்னும் லைன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து வேர்ட்பேட்ல ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து எம்எஸ் வேர்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படி ஒர்க் பண்றதுன்றது அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து போடுறேன். எம்எஸ் வேர்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஜஸ்ட் கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது, ஃபைல்னா என்ன, எப்படி சேவ் பண்றது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதுக்கு எம்எஸ் வேர்டை வந்து நல்லா கத்துக்குங்க. எம்எஸ் வேர்ட் அது முடிச்ச பிறகு எக்ஸல் இப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எம்எஸ் வேர்டும் எக்ஸல் நல்லா கிளியரா இருக்கும். சிஸ்டத்துல நல்லா உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஒரு விண்டோ இன்னொரு விண்டோ. இப்போ வந்து நாங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு, அப்புறம் இங்க வந்து வேர்ட்பேட் ஃபைல் இருக்கு. இப்போ இங்க இருந்து அந்த இதுக்கு போறோம். இப்போ இந்த இது மட்டும் இல்லாம டேலி கூட இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போறதுக்கு நம்ம மவுஸ் மூலமா கிளிக் பண்ணணும் இல்லை, கீபோர்ட்ல ஷார்ட்கட் இருக்கு. ஆல்ட் டேப் கொடுத்தோடனே ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கிறது. மறுபடியும் ஆல்ட் டேப் கொடுத்தா அது வந்துடும். இப்போ 3-4 இருக்கு, 3-4 ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்னா ஆல்ட் டேப்னு 2 தடவை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷனுக்கு அது கர்சர் மூவ் ஆகும். எதுக்கு வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்.